எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். எப்படி ஒரு சிம்பிள் பேட்டரி மாடல் ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள வச்சு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, கால்வனைஸ்ட் ஸ்க்ரூஸ் ஆர் நெட்ஸ், காப்பர் வயர்ஸ், டிஷ்யூ பேப்பர், சிசர்ஸ், ஸ்டிக்கி டேப், டேப் வாட்டர் அதாவது உப்பு தண்ணி. இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம கால்வனைஸ்ட் ஸ்க்ரூஸ் எடுத்துக்குவோம். கால்வனைஸ்டு ஸ்க்ரூனா என்னன்னா, ஜிங்க் கோட்டட் ஸ்க்ரூ. அதாவது அதுல துத்தநாகத்த வச்சு நம்மளுக்கு பூசியிருப்பாங்க. மித்த எந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? அப்படின்னு கேட்டு நம்ம கடையில வாங்கணும். அதுல காப்பர் வயர இப்படி சின்ன காப்பர் வயர எடுத்து சுத்திட்டு ஹெட்ல இப்படி முடுக்கி விட்டுறணும். இது நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோடா ஒர்க் ஆக போகுது. சரிங்களா? அடுத்து டிஷ்யூ பேப்பரை இந்த மாரி நம்ம கட் பண்ணிட்டு அத அது மேல சுத்தணும். டிஷ்யூ பேப்பர் தான் நம்மளுக்கு டேப் வாட்டர் ஹோல்ட் பண்ண போகுது. டேப் வாட்டர் தான் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட். சரிங்களா? டேப் வாட்டர உப்பு தண்ணீல இருக்கிற சால்ட் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்டா யூஸ் ஆகும். இதை நம்ம சுத்திக்கணும். அடுத்து ஒரு லாங் காப்பர் ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அத அது மேல சுத்தணும். கேர்ஃபுல்லா சுத்துங்க. மெதுவா கேர்ஃபுல்லா சுத்துங்க. சுத்திட்டு இந்த காப்பரும் நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோடா நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. இப்படி நம்ம நீட்டி விட்டுறணும். இது இன்னொரு இதோட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ஸ்க்ரூவோட. அடுத்து டேப் வாட்டர இந்த மாரி நம்ம லைட்டா தெளிச்சுக்கணும். தெளிச்சுட்டு டேப் ஸ்டிக்கி டேப் எடுத்து அது மேல சுத்தணும். அப்பதான் இந்த சிஸ்டம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். சரிங்களா? அத சுத்திட்டு இந்த மாரி ஹெட் அண்ட் டெய்லா காப்பர் வயர வச்சு நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் இந்த மாரி செட் பண்ணிக்கணும். எல்லா ஸ்க்ரூவையும் இந்த மாரி செட் பண்ணிட்டோம்னா, அப்ப நம்மளுக்கு வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்க்ரூ ஆ கொஞ்சம் வோல்டேஜ் தான் குடுக்கும். நம்ம ஒரு 4 அந்த மாரி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆகும். எல்இடி பல்ப எரிய வைக்கிற அளவுக்கு. இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஃப்ரீயான காப்பர் வயர்ல எல்இடி பல்ப சேர்த்து விட்டோம்னா, பல்ப் எரியும். இது எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, chemical reaction between the galvanized metal, copper and the electrolyte. Galvanized metalனா zinc and copper and the salted water. ஓகேவா? இது நம்மளுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய ஜெனரேட் பண்ணுது. ஓகேவா? எப்படி எரியுது பாத்தீங்களா? ஒரு சிம்பிள் பேட்டரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். When enough cells are connected together, the generator voltage can power the LED bulb. ஓகேவா? இந்த சிம்பிள் ப்ராஜெக்ட் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லுது. இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.